இப்பவே அதுக்கு என்ன அவசரம் என்று மண்டை நரம்புக்கு ஓய்வு கொடுக்கிற ஏரியா இல்ல சினிமா. விதை நடும்போதே பழத்தை குத்தகைக்கு விடுவதற்காக ரேட் பேசும் விந்தையான ஃபீல்ட் அல்லவா. இங்குதான் அஜித்தின் விவேகம் எப்போ என்று விதிர்ப்புடன் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஹீரோக்களும் தயாரிப்பாளர்களும். அந்த நேரத்துல நம்ம படம் வந்தா சுருட்டி வீசப்படும். அதையும் மீறி நிற்க வேண்டும் என்றால் கதை மட்டுமல்ல, கமா ஃபுல் ஸ்டாப்புகள் கூட சரியாக இருந்தால்தான் முடியும். இப்போது பேசப்படும் தகவல்கள் படி விவேகம் ஆகஸ்ட் ரிலீஸ். அதே மாதத்தில் தான் சிவகார்த்திகேயனின் வேலைக்காரனு ரிலீஸ். அப்படின்னா 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே காம்ப்ளெக்ஸ்ல சண்டை போடுவாங்களா? இப்படி எல்லாம் கேள்விகள் எழ ஆர்வத்தோட அலச ஆரம்பித்திருக்கிறது ரசிகனின் மனசு. டிராபிக்கே இல்லாத ரோட்ல சைக்கிளோ பைக்கோ ஓட்டி பழகுவதுதான் சிவகார்த்திகேயனோட ஸ்டைலு. அதுவும் 4-5 நாட்கள் சேர்ந்து வரும் விடுமுறை தினத்தை குறிவைத்து அடிப்பது அவருக்கு கைவந்த கலை. அந்த விடுமுறை தினத்தை தான் குறிவைக்கிறதா அஜித்தின் விவேகம் படமும். அப்படி என்றால் இருவரும் மோதித்தானே ஆகணும். யாரோ ஒருவருக்கு சேதாரம் பலமா இருக்குமே. இப்படியெல்லாம் யோசித்த விநியோகஸ்தர்கள் லேசு பாசாக தலையிட்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களாம். அதன்படி விவேகம் ஆகஸ்ட் 13, 14, 15 விடுமுறையை கணக்கிட்டும், வேலைக்காரன் செப்டம்பர் ஆயுத பூஜையை கணக்கிட்டும் வரப்போகிறதாம். அப்பாடா, பெரிய ஆபத்து நீங்கியது.